ஏதாவது சாப்பிடுறியா? பேசாம படுறி. ஏதாவது சாப்பிடுறியான்னு கேட்டேன். ஓ, நான் இப்ப சாப்பிடறதா உனக்கு பிரச்சனையோ? நான் என்ன உன் வீட்டுக்கு வடிச்சு போடுறதுக்காக இங்க வந்திருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அப்படியே உனக்கு பசிக்குதுன்னா போய் குடும்பத்தோட சேர்ந்து உட்காந்து சமைங்க. இல்லனா வெளியில போய் ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடு. நானும் என் பிள்ளையும் வரும்போது நல்லா திருப்தியா சாப்பிட்டோம். இப்ப நாங்க 2 பேரும் தூங்க போறோம். சாமி, தயவு செஞ்சு வெளியில போறியா? அப்பா எங்க? கொல்ல பக்கம் போயிருக்காரு. நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்கல்ல? நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். நான் அப்போ சாப்பிட்டோம். இத சொல்றதுக்கு இவ்வளவு நேரமா உனக்கு? சரி போய் படுத்துங்க, நான் படுக்க போறேன். இப்படி தூரம் வந்ததே எனக்கு உடம்புலாம் வலிக்குது. குழந்தை தூங்கிட்டியா? இல்லைங்க. நான் உன்னை நல்லா பாத்துக்கிட்டேனா? எனக்கு என்னங்க குறை? இத்தனை வருஷமா மகாராணி கணக்கால இந்த ஊரையே சுத்தி சுத்தி வந்த மண்ணுக்கு குறையா, மரியாதைக்கு குறையா, எல்லாமே நான் உங்களுக்கு கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தானுங்க. ஐயா, நான் உன்னை சரியா பாத்துக்கிட்டேன் ஐயா. என்ன கேட்ட? சரியா பாத்துக்கிட்டியான்னா கோட்டையும் கொடியும் இல்லைனாலும் ராசா மாதிரி பாத்துக்கிட்டேன். அன்புக்கு குறையா, அனுசரணைக்கு குறையா, அப்படியே உன் பிள்ளையில மட்டும்தானே பாத்துக்கிட்ட. உன்னே கூட நீ சரியா பாத்துக்கல. ஏன் குழந்தை, பிள்ளைகளை நாம சரியா வளர்க்கலையோ? ஆசைப்பட்டதுல வச்சு கொடுத்தீங்க, சேர்த்து வச்சதுல வச்சு கொடுத்தீங்க. இதுக்கெல்லாம் மேல உசுருக்கு உசுர அன்பின் பாசத்தையும் காட்டி வளர்த்தோங்க. அப்ப ஏன் குழந்தை இவங்க? வேண்டாங்க, நல்லா இருக்கட்டும். நம்ம மனசு நொந்து சொல்லி அவங்க வாழ்க்கை நொடிஞ்சு போயிடக்கூடாது. நல்லா இருக்கட்டுங்க, நல்லா இருக்கட்டும். ஏன் குழந்தை, உனக்கு கடைசியா ஏதாவது ஆசை இருக்கா? இருக்குங்க. எனக்கு முன்னாடி நீங்க நீங்க போய் சேர்ந்துடணும். இதான் கடைசி ஆசை. குழந்தை, பொம்பளைங்க எல்லா பொம்பளைகளும் போகும்போது சுமங்கலியா போகணும்னு ஆசைப்படுவாங்க. நீ என்ன இப்படி சொல்ற? நான் போயிட்டா உங்களை இந்த மாதிரி நல்லா பாத்துக்கிறதுக்கு இங்க யாரும் இல்லைங்க. அது கொடுமை எல்லாம் நீங்க அனுபவிக்க கூடாது. போனதுக்கு அப்புறம் 2-3 நாள்ல நானும் பின்னாடி வந்து சேர்ந்துருவேன். வாழ்க்கையில என்னென்னமோ இழந்தேன். நீ இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த உசுரை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ ஆசைப்பட்ட மாதிரி
என் உசுறு உன் மடியிலேயே போகணும்பா. எங்க அம்மாவை கொண்டுட்டு இந்த பூமிக்கு வந்தவேனா எனக்கு வரமா வந்த அம்மா நீ. காலம் பூரா உன்னை குழந்தை குழந்தைன்னே கூப்பிட்டேன். தாய் உன்னை ஒரே ஒரு தடவை அம்மான்னு கூப்பிட்டுட்டுமா? அம்மா அம்மா தாயே அம்மா உனக்கு முன்னாடி நான் போகணும்னு சொல்லிட்டு நீ போய் சேர்ந்துட்டே. கடைசி ஆசையை கூட நிறைவேற்ற முடியாத பாவியாயிட்டே. Hey.